ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப் கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நான் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதனுடைய பிள்ளைகளே, நம் நெருக்கங்கள் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையின் பதில் என்ன? இந்த நெருக்கத்திலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப்படலாம், நாம் எப்படி மீண்டு வரலாம் என்று பலவிதமான போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கிற போது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தேவன் எனக்காய் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தி நிமித்தம் மலை கிரேசமானால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது நெருக்கப்படுகிறான். அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக கல்லை எறிய ஆயத்தமாயிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை என்பது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியப்படுகிற இல்லாட்டி முகம் கொடுத்த சில பிரச்சனைகளாக இருக்கலாம். நாம் நெருக்கப்படுகிற போது, நாங்கள் வேதனைப்படுகிற போது, நம்முடைய வாழ்க்கையிலே நெரிசலான போராட்டங்கள் வருகிற போது அதற்கு ஈடு செய்யத்தக்க அநேக வார்த்தையினால் நம்மை காயப்படுத்துவார்கள். எல்லாரும் நம்மை நெருக்குவார்கள், எறியத்தக்கதாக உடைக்கத்தக்கதான வார்த்தைகளை போடுவார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது ஒரு முடிவு எடுக்கிறான். எப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தாவீது என்ன செய்யறான்னு சொன்னால், தனக்கு எதிராக நிற்கிற திரளான கூட்டங்களை பார்க்கல, தன் நெருக்கத்தை பார்க்கல, தன் இழந்து போன குடும்பத்தை பார்க்கல, தன் இழந்து போன போர் வீரர்களை பார்க்கல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் என்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுகிற போது தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. ஏன்னா நீங்க நெருக்கப்படுகிற போது, உங்களை எதிராக மனசுல எழும்புகிற போது, எதிரான போராட்டங்கள் வருகிற போது, எதிரான எதிரிகள் எழும்புகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளணும், கர்த்தருக்குள்ள வைராக்கியமே வரணும். ஏனால் ஜோபு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவன் நெருக்கத்தில் பாருங்க அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர். அதனால் அடுத்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், நம்ம 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவரை பின்தொடர், அதை பிடித்து சகலதையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவன் நெருக்கத்தில் எங்கேயும் வியாகுலப்படல, அவன் எங்க மனதை சஞ்சலத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நம்மளை போல அவனுக்கு தேவனுக்கு திடப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். ஏன்னா எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதம் அவர், எனக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர், எனக்காக விடுதலை கொடுக்கிற அவர், என்னை அதை நம்பி இருக்கிறதுனால தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, கர்த்தாவே நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, நான் இழந்து போன காரியங்களை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன குடும்பத்தை, இழந்து போன நிம்மதியை நான் பெற வேண்டுமா என கர்த்தர் சொல்லுகிறார். நீ தொடர்ந்து பின்தொடர்ந்து கொள், நீ திருப்பிக் கொள்வாய். அப்ப நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி நீங்க இந்த வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க சந்தோஷத்தை இழந்தவளா இருக்கலாம், இல்ல குடும்பங்களை இழந்து பிரிவினையோடு இருக்கிறவளா இருக்கலாம், இல்ல நீங்க ஆசீர்வாதத்தை இழந்தவளா இருக்கலாம், ஒருவேளை நீங்க தொழிலை இழந்து ஒன்றுமில்லாத நிலையில் என்று போராடி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றிக் கொள்ளுங்கள், தொடர்ந்து தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை நீங்கள் இழந்து கொள்ளாதபடிக்கு சகலதையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நெருக்கங்கள் வரும்போது தேவனுக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, தேவனுக்குள் உங்களை வைராக்கியமாக்கி கொள்ளுங்க, தேவனுக்குள்ள விசுவாசத்தோடு கூட இருங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவ பதில் வரும், நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நீ சகலதையும் திருப்பிக் கொள்வீர்கள். இந்த சத்தத்தை கேட்க யாராயிருந்தாலும், நீங்கள் இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தரை நம்பினால், கர்த்தரை சார்ந்து கொண்டால், கர்த்தரை பிடித்துக் கொண்டால், அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பிதாவை கொடுத்து ஒன்றாய் நான் இழந்து போகவில்லை. ஆண்டவர் எங்களை இழந்து போக விரும்புகிற ஆண்டவர் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, நெருக்கங்கள் வரும், வேதனைகள் வரும், போராட்டம் வரும், சஞ்சலங்கள் வரும், உடைவுகள் வரும், நமக்கு எதிராக கல்லறிய மனுஷர் திரளாய் இருக்கிறார்கள். சூழல் யோசிச்சு பாருங்க, நாம் வளரும் போது நம்மை பல பழிச்சொற்களை போடுவார்கள், விழுந்த போதும் அதே பழிச்சொல்லை சொல்லி நம்மை அமர்த்தி போடுகிற ஜனங்கள் உண்டு. அதனால் நீங்கள் எந்த நெருக்கம் வந்தாலும், உங்களை கல்லறிய யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும், ஒரே நம்பிக்கை, நெருக்கத்தில் கர்த்தருக்கு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை காக்கிறது எங்களோடு தான் இருக்கிறார், கவலைப்படாதீங்க, மாற்றம் தர வல்லவர் நமக்குள் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற போது பதில் வரும். பாருங்க, நெருக்கங்கள் வருகிற போது, இழப்புகள் வருகிற போது நம் மனுஷனிடத்திலே போவோம் இருந்தால் அவன் ஆறுதல் அல்ல, அது ஆணி பாய்கிறது போல வார்த்தைகளை போடுவார்கள். இருதயம் உடைக்கப்படும்,
என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை தளர்ந்து போகும், விசுவாசம் அகன்று போகும். அவ்வளவு வார்த்தைகளை போட்டு நம்மை அழுத்துவார்கள். ஆனால் நம்முடைய நம்பிக்கை பரலோகமாயிருந்தால், நம்முடைய நம்பிக்கை பரலோக தேவனாயிருந்தால், நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாயிருந்தால், அவர் சொல்லுகிறார், நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய். நீ எதையெல்லாம் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்க எதையெல்லாம் இழந்து போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்க எதையெல்லாம் இழந்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை கல்லறிவுகள் வந்தாலும், எத்தனை வார்த்தையின் எறிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், அத்தனையில் மீட்டுக் கொண்டு என்னை ஆசீர்வதிக்க ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு யாரா இருந்தாலும், நீங்க எதையெல்லாம் இழந்து போய் வேதனையோடு இருக்கிறீர்களோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் துன்பத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த தொழிலை இழந்து துன்பத்தோடு கூட இருக்கிறீர்களோ, எந்த பணத்தை இழந்து நீ ஏமாந்து போய் துன்பத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய். ஒன்றையும் இழந்து போகாதபடி, ஒன்றையும் பறித்து போடாதபடி மீட்டுக் கொடுக்கிற ஒரே ஆண்டவர் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த சத்தத்தை எந்த மூலையில் நீங்க கேட்டுக்கொண்டா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே, நான் ஆண்டவரே, எனக்கு எதிராக இருக்க நெருக்கடியான சூழ்நிலையை பாருங்க கேளுங்க, எனக்கு எதிராக கல்லறுகிற ஜனங்களை பாருங்க சொல்லுங்க. ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்க, அவருக்குள் உங்களை திடப்படுத்தினால் போதும், அவர் பதில் கொடுப்பார். அந்த பதில் எப்படிப்பட்டதா இருக்கும் சொன்னால், நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலதையும் மீட்டுக் கொள்வாய், நீ சகலதையும் எடுத்துக் கொள்வாய். என்னால் அவர் செய்தால் யாராலும் தடை பண்ண முடியாது, அவர் செய்ய நினைத்தால் யாராலும் அதை பறித்து விட முடியாது. ஏனால் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்பினால் மீட்பு உண்டாகும், நம்பினால் விடுதலை வரும், நம்பினால் மேன்மை வரும், நம்பினால் செழிப்பு வரும். என்னோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த நெருக்கமாக இருந்தாலும், எப்படி மனுஷங்களை எதிரான மனுஷர்கள் எழும்பி இருந்தாலும், எதிரான கூட்டங்கள் எழும்பி இருந்தாலும், உங்களை தேவனுக்குள் பலப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வழிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். என்னோடு கூட தேவனை சமூகத்திலே கண்களை மூடுங்கள், நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலே நன்றி இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக எழும்புகிற நெருக்கடிகளான சூழ்நிலைகளை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷிக வல்லமைகள், மனுஷிக திட்டங்கள், மனுஷிக சூழ்ச்சிகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆனாலும் நான் அத்தனை மத்தியிலே எங்களை உங்களுக்குள் திடப்படுத்திக் கொள்ளுகிறோம். நீர் என்னுடைய இரட்சகர் என்றும், நீர் என் மீட்பர் என்றும், நீர் என்னுடைய ஆசீர்வாதம் என்றும், நீங்கள் எங்களை விடுதலை என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ, எதையெல்லாம் இழந்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த இழப்பத்து நிமித்த மனுஷர்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ, அத்தனை தடைகளை உடைத்து, அத்தனை காரியங்களை உடைத்து, இழந்து போன சகலத்தின் திருப்பிக் கொள்ளத்தக்கதான வல்லமையின் ஆசீர்வாதங்களை நீ கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நம்புகிறோம், உங்களை சார்ந்திருக்கிறோம். உம்மை நம்பர்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி நீ கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன தொழிலை, இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் திரும்ப அருளப் பண்ணி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நெருக்கம் வருகிறதா? கல்லறி ஆயத்தமா இருக்கிறார்களா? கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் திரும்ப சொல்கிறார், நீ சகலதையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் நம்புங்கள், பிழைப்பீர்கள். God bless you.